யோவான் 13:15 என்ன பார்த்தோம்? மாதிரியை காண்பித்தார்னு பார்த்தோம். எப்படிப்பட்ட மாதிரியை இயேசு நமக்கு காண்பித்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் கொடுக்குறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் பாகம். தாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு எப்படிப்பட்டவர்? அன்பு வைத்தவர் இயேசு. சரியா? ஓகே. 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கார்? அப்போ அன்பாகவே இருக்கும் அன்பின் தேவன் அல்லவோ. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு அன்பாகவே இருக்கிறார்னு போடலையே இங்க. தேவன் தானே அன்பாகவே இருக்கிறார்னு போட்டிருக்கு. இப்போ யெகோவா தானே அன்பா இருக்கிறாரு. நீங்க என்ன இயேசு அன்பா இருக்கிறார் சொல்றீங்க? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வருது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம் அப்புறமா படிங்க. ஓகே. 2ஆம் அதிகாரத்தில் வருது. தன்னுடைய தேவத்துவத்தை அவர் கொள்ளையாடிய பொருளாக, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தன்னுடைய தேவத்துவத்தை பரலோகத்திலே விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. அங்கேருந்தான் நம்ம சொல்கிறோம் தேவன் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ் அப்படின்னு.